மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக அவங்கள்ட்ட அதுதான் ஆட்டிக்கிட்டு இருக்கும். ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆணவம் கர்மமாயி இதைத்தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, உள்ளிருந்த விஷயத்தினுடைய தன்மையை அவங்களால உணர்த்தப்பட வேண்டும். அவங்களும் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் நிச்சயமாக ஒரு ஆணவம் மறைஞ்சிருக்கும். மனிதனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணமாக இருப்பது கர்மமாக இருக்கும். ஒரு மனிதன் அறிவை வச்சு மயங்கி தெளிவுபட முடியாமல் இருப்பதற்கு அறிவை மயக்கிறது ஒரு சக்தி இருக்குன்னா அது மாயையாக இருக்கும். இப்படி 3 விதமான சக்திகள் மனித வாழ்வை திசை திருப்புகின்ற பேராற்றலாக பிறப்பிலே இருக்குது. அது பிறப்பிலே இருக்குது. அதனால தான் அதை மும்மை மலம்னு சொன்னாங்க. மலம்ங்கிறது கழிவு, நம்ம கழிக்க வேண்டியது. ஆனால் கழிக்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது நம்முடைய நிலைமை. எந்த மருந்தாலையும் மலத்தை கழிச்சிடலாம். இந்த ஆணவம் கர்ம மாயையை கழிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். இந்த ஆணவத்தை கழிக்கணும். நான்கிற வார்த்தையை மட்டும் ஒருத்தன் சொல்ல மாட்டானே தவிர, ஆனால் நடைமுறையில் புறாவும் நான்கிற தன்மை அதில் மறைஞ்சிரும். நம்ம தான் நல்லா இருக்கணும், நம்ம தான் சரியாக இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கேன், என்னைய மாதிரி எவனும் கிடையாது, நம்மளை ஒருத்தன் இப்படி பேசுவதா, நம்மளை ஒருத்தன் இப்படி நினைப்பதா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவனுடைய உள்ளுணர்வுகளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் ஆணவம். இந்த ஆணவத்தை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு டாபிக் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு முன்னோர்கள் மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களில் ஆணவத்தை பற்றி தான் நிறைய சப்ஜெக்டே இருக்குது, நிறைய விஷயங்களே இருக்குது. அதில் முழுக்க முழுக்க வெளிவராத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஏகலைவனை பற்றிய ஒரு விஷயம்தான். ஏகலைவனை பற்றி நம்ம ஏகலைவன் குருதட்சணைக்கு பெருவரில் கொடுத்தாங்கிற ஒரு விஷயந்தான் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்குமே தவிர, அர்ஜுனன் அவனுடைய சகோதரர்களாகிய பாண்டவர்களை ஏகலைவன் வென்று விட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை பொதுமக்கள்கிட்ட அதிகம் பரவலை. ஏன் பரவலைன்னா, இவங்கெல்லாம் கதாநாயகர்கள். அவன் ஒரு சாதாரணமாக ஒரு காட்டில் வசித்த ஒரு வேடன். ஒரு வேடன் ஒரு அரசனை வென்று விட்டான் என்ற ஒரு செய்தி வரக்கூடாது என்பதற்காகவும், இவங்களை அவதார புருஷன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பெரிய உயர்தரப்பான ஒரு விஷயத்தை வைத்த காரணத்தால் இந்த பாண்டவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய புகழ் ஏகலைவனுக்கு அதிகபட்சமாக வழங்கப்படவில்லை என்று சொல்வதை விட, அந்த வரலாற்றை மக்கள்கிட்ட அதிகம் பரவ செய்யலை என்பது ஒரு பெரிய உண்மை. ஏன்னா அதுக்கு காரணம் இவங்க அரசபுரத்தில் உள்ளவங்க. அவன் ஒரு சாதாரண மனிதனுடைய வயிற்றில் வேடன் குலத்தில் அவன் போய் பிறந்தவன் காட்டுக்குள்ளே. அதனால் அவருடைய வரலாறு அதிகப்படலை. அர்ஜுனன் எப்பொழுதுமே ஒரு அவசரக்காரனும், ஒரு வீரத்தில் நம்மளை விட யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உடையவன் என்பது மகாபாரதத்தில் சில இடங்களில் நிறைய விளக்கமாக விளக்கப்படும். ஆனால் அர்ஜுனனுக்கு அப்பேற்பட்ட தன்னை தவிர ஒரு அழகன் கிடையாது, அழகன் இருக்கக்கூடாது, தன்னை தவிர ஒரு வில்லுக்கு வீரன் யாரும் இல்லை என்ற எண்ணம் அப்படி இருந்துச்சா அப்படின்னு உங்கள் யாருக்கும் நிறைய விஷயங்களை விளக்கியிருக்க மாட்டாங்க. மகாபாரதத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பாண்டவர்கள் இறுதியில் ஒரு வனவாசம் போகிறாங்க. அதுக்கு பேர் பெரும்பயணம். அந்த பெரும்பயணம் போகக்கூடிய ஒரு காலத்தில் தர்மனை தவிர எல்லாருமே இறந்துருந்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக இறக்குற பொழுது தர்மன் ஒவ்வொருத்தரை பற்றியா சொல்லுதான். அதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் பேசும் பொழுது ஒவ்வொருத்தரை பற்றி என்னமெல்லாம் பேசுகிறாரு தர்மர், யார் யார் எண்ணம் மனசு எப்படியெல்லாம் இருந்துச்சு, யார் யார் என்ன கேரக்டரு, யார் யார் உள்ளமும் தன்மையும் மாயையிலையும் ஆணவத்திலையும் எப்படி இயக்கப்பட்டுச்சுங்கிறதெல்லாம் தர்மன் ஒவ்வொரு நேரத்தில் விளக்குதார் அந்த பெரும்பயணத்தில். அப்பொழுது அர்ஜுனனுடைய குணப்பக்கம் எப்படி இருந்துச்சு, வீமன் குணப்பக்கம் எப்படி இருந்துச்சு என்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் தெரிஞ்சு இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு மக்கள் இந்த விஷயத்தை கேட்குறவங்களுடைய சில பேர் உள்ளத்தில் தோன்றும். இந்த கதையை கேட்டு நமக்கு இப்போ என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை அப்படி இல்லை. மனிதனுடைய மனதுக்குள்ளே இன்னும் ஞான சக்தியை பெற முடியாததுக்கு தடையாக இருப்பதே இந்த ஆணவம் கர்மம் மாயை. இந்த ஆணவம் ஒவ்வொருத்தரையுமே தாழ்த்திருக்கு, ஒவ்வொருத்தரையுமே தளர்த்திருக்கு, வாழ விடாமல் தடுத்திருக்கு.
அந்த வரலாற்றுகளை நம்ம நினைவு கூறுகிற பொழுது நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவமும் அழியணும் என்பதற்காக தான் இந்த மாதிரி விஷய வரலாறுகளை, இந்த கதைகளை எல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய தர்மம் இருக்கும். அதில் ஒரு நீதி இருக்கும். ஏகலைவன் மறைபொருளாக துரணாச்சாரியரை குருவாக நினைத்து சிவபெருமான்கிட்ட வரத்தை வாங்கி ஒரு பெரிய பஞ்சபூத அஸ்திரங்களை பெற்றுட்டான். பஞ்சபூத அஸ்திரத்தை பெற்றுட்டான்னா எப்படின்னு சொன்னால், ஒரு பானத்தை இட்டால் நெருப்பு வரும், இன்னொரு அம்பு போட்டால் தண்ணீர் வரும், இன்னொரு அம்பு போட்டால் காற்று வரும், இன்னொரு அம்பு போட்டால் பூமியே அதிரும், இன்னொரு அம்பு போட்டால் ஆகாயம் என்ன சொன்னாலும் கேட்கும், ஆகாயத்திலிருந்து எந்த சக்தி வேணாலும் கிடைக்கும். இப்படிப்பட்ட 5 விதமான ஆற்றல் மிகுந்த அஸ்திரங்களை பெற்றவன் தான் ஏகலைவன். அந்த விஷயம் இந்த அர்ஜுனனுக்கும் பாண்டவர்களுக்கும் தெரியாது. அப்படி தெரியாம இருக்கு. சில காலங்கள் வரை இவர்களுக்கு தெரியல. அப்பொழுது ராஜாக்கள் புத்திரர்களாகிய பாண்டவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, தன்னுடைய காட்டுக்குள்ள காடு சுத்தி பார்ப்பதற்கும் வன வேட்டை ஆடுவதற்குமாக அம்பு வில்லோட குதிரையோட அப்படி வனத்துக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் மகாராஜாக்கள் காலத்தில் அவங்க சர்வாதிகாரம் வச்சுருந்தாங்க. வரலாம். இன்றைக்கி நம்ம மக்களாட்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வனத்தை இன்றைக்கி நம்ம அழிச்சிடக்கூடாது, மிருகங்களை தொற்றக்கூடாதுங்கிற மாபெரும் சட்டத்துக்கு கீழே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்மளை மாதிரி உயிரினங்கள் தானே, அதுக்கு நம்ம இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு விதிவிலக்காக இருக்கிறது கோழி, ஆடு, மாடு, மீன், இதெல்லாம் விதிவிலக்கு. எத்தனை பேர்னாலும் அடித்து கொண்டுக்கலாம், தின்னுக்கலாம். அதை பற்றி கவலை கிடையாது. அனுமதிக்கப்பட்ட ஜீவராசிகள் அவைகள்லாம். ஆனால் இந்த வனவேட்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, ஏகலைவன் இருக்கக்கூடிய காட்டு பக்கத்தில் இவங்க வேட்டைக்கு வராங்க. ஆனால் அது ஏகலைவனுடைய வனம்தான் அப்படிங்கிறது தெரியாது. அவன் அந்த வனத்துக்குள்ளே ஒரு அரசாட்சியே வச்சுருக்கான். வனவேடர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அரசாட்சியே வச்சு நடத்துகிறான். அப்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு மான் கர்ப்பமாக இருக்கு. அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய மானை வேட்டையாடணுங்கிற ஒரு வேகத்தில் அம்பு போட தான் மானு தப்பித்து ஓடுது. அப்பொழுது அர்ஜுனனுக்கு கிடைத்த ஒரு ஆவேசம், இந்த மானை துரத்தி பிடிக்க வைக்கணும்னு சொல்லி தன்னுடைய நாயை விரட்டி விடுறான், ஏவி விடுறார் நாயை. அந்த நாய் அந்த மானை போய் விரட்டி அந்த மானை கழுத்தை கடிக்கக்கூடிய நேரத்தில் மான் அபய குரல் விட்டது. அந்த அபய குரல் விட்ட உடனேயே ஏகலைவனுடைய காதுக்கு தெரியுது, ஏதோ ஒரு மான் பரிதாபமாக சப்தமிட தெரிகிறதே அப்படின்னு சொல்லி. காட்டில் வாழக்கூடியவங்களுக்கு கரெக்டாக தெரியும். கடிகாரம் பார்க்காமலே மணியை சொல்லிடுவாங்க ராத்திரி. அது எப்படின்னா, கரெக்டாக 2:45 ஆச்சுன்னா ஒரு வித குருவிகள் பறந்து போய் ஒரு சத்தம் கொடுக்கும். இந்த குருவி சத்தம் கொடுக்கும்போது மணி 2:45 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 4:45க்கு பல பறவைகள் 5 மணிக்கு சத்தம் கொடுக்கும். ஓ, விடியக்கூடிய நேரம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு யானை சத்தம் போடுது, அது இறைக்காக சத்தம் போடுதா, இல்லை சாப்பிட்ட உணவு சரியில்லை என்பதற்காக சத்தம் போடுதா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு மான் சத்தம் போடுகிறது மகிழ்ச்சியில் சத்தம் போடுதுங்கிறத புரிஞ்சவரும், ஒரு தனியே ஒரு மான் துணையை தேடுகிறதுங்கிற சப்தத்தையும் புரிஞ்சுக்கிடக்கூடிய வல்லமை காற்றை வசிக்கக்கூடியவங்களுக்கு அறிகுறிகளாக தெரியும். அந்த காலத்தில் அது வனத்தில் இருந்து அனுபவப்பட்டவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் விளக்கத்தன்மைகள், ஒரு அற்புதமான ஒரு அறிகுறிகள், இவைகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிகிற பொழுது இந்த மானுடைய சத்தம் அபாயமான நிலையில் ஒரு துயரப்பிடியில் சிக்கியதாக சத்தம் கேட்கிறதே, அப்படி என்ன கொடூரமான மிருகம் இங்கு தாக்குகிறது, அந்த மிருகம் இந்த பக்கத்தில் வந்தால் மனிதர்களுக்கு இடைஞ்சல் வருமே என்ற ஒரு எண்ணத்தோட ஏகலைவன் போய் அதை தேடி செல்கிறான். அப்பொழுது அந்த மான் என்ன நடக்குன்னா, ஏகலைவன் வந்த உடனேயே தடுமாறி வலி தாங்க முடியாமல் அவன் பாதத்து பக்கத்தில் கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே மானை அவரை தழுவிக்கிட்டு அந்த நாய் குறைத்துக்கிட்டு அப்படி கடிக்க வரும் பொழுது நாயை விரட்டுறாரு, அது போக மாட்டுக்கு. உடனே என்ன செய்தாருன்னு சொன்னால், நாய் வேகப்பட்ட உடனே ஒரு பானத்தை எடுத்து ஒரு தம்பன கட்டு, அதாவது ஒரு கட்டு மந்திரத்தை சொல்லி, வார்த்தையை சொல்லி ஒரு பானத்தை இட்டான். நாயினுடைய மேனியில் அல்ல,
அந்த பானம் என்ன செய்ததென்றால் நாயின் வாயை கட்டிவிட்டது. போன நாய் சத்தம் கிடைக்கவில்லையே, எங்க போச்சுன்னு தெரியலேன்னு தேடி வந்துகிட்டு இருக்கான். அர்ஜுனனும் இந்த பாண்டவர்கள் தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வருகிற பொழுது என்ன நடந்துச்சுன்னா, நாய் வாய் கட்டப்பட்டு அவனுக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த வனத்தில், இந்த தேசத்தில் நம்மளை விட ஒரு பெரிய வில்யுத்த வீரன் எவன் இருக்கிறான்? நம்முடைய நாயவே வாயை கட்டிட்டானே, இந்த சக்தியுடையவன் யாருன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, யார் அவன்? என் நாயை வாயை கட்டியவன், வீரனாக இருந்தால் என் முன்னே வந்து நில் அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன். பீமனும் அதே வார்த்தையை சொன்னான். உடனே ஏகலைவன் முன்னே வந்து பார்த்தான். ஓ, நீயா? அன்று என்னை நீ வந்து உன் பக்கத்தில் இருந்து வீரத்தை காட்டி எங்களுக்கெல்லாம் வீரமில்லை என்று நினைத்து சென்றவன் அல்லவா நீ அப்படின்னா. அப்படி நான் ஒன்று நினைக்கவில்லை அர்ஜுனா, நான் சராசரி மனிதனாக சாதாரணமாகவே வசிக்கிறேன். உன்னை எதிர்க்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டான். என்னுடைய நாயை நீ எப்படி வாயை கட்டலாம்னு கேட்டான் அர்ஜுனன். அதுக்கு அருமையா சொன்னார் ஏகலைவன், இந்த வனம் நான் ஆட்சி செய்கிற வனம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் என் பாதுகாப்புக்கு உரியதும் என் ஆட்சிக்கு உட்பட்டதுமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கர்ப்பமாக இருக்கின்ற ஒரு மானை துரத்தி வந்து கடிக்கிறதுக்கு வந்த நாயை விரட்டுவது என் கடமை. அதை நான் செய்தேன்னு சொன்னான். நாய் என்னுடையது, மானு காட்டில் உள்ளது. கடிக்க வந்த நாயை நீ எப்படி தடுக்கலாம்னு கேட்டான். நீ சொல்வது நீதி இல்லை அர்ஜுனா. கர்ப்பமாக இருக்கின்ற ஒரு மானை வந்து அபயம் விட செல்லக்கூடாது என்பதை உண்மையை நீ புரியாதவனா? தர்மம் அறியாதவனா? ஆகினால் அதுக்கு உயிர் சேதம் வந்தால் உள்ளே இருக்க குட்டிகளோடு அது மாண்டு விடும் என்பதை புரியவில்லையா? அந்த சிதுவதை பாவம் உன்னை விடாது என்பதற்காகத்தான் தடுத்து நிறுத்தினேன் என்று சொன்னான் ஏகலைவன். ஏழமை வேடனாகிய நீ எனக்கு நீதி புகட்டுவதா? வனத்தில் திரிகின்ற வேடனாகிய நீ ராஜகுமாரர்களை எதிர்த்து பேசுவதா அப்படின்னு ஒரு வார்த்தையை சூடா விட்டான் அர்ஜுனன். அருமையா சொன்னான் ஏகலைவன். அர்ஜுனா, ஆணவத்தில் அறிவிழந்து பேசுகிறாய். குலங்குறித்து வேடன் என்று நீ சொன்ன காரணத்தினால் வனத்தில் நான் திரிவதைப் போல் நீயும் உன் குடும்பமும் ஒரு நாள் வனத்தில் திரியும் என்பது என் சாபம் போனான். கோபம் வந்துருச்சு அவனுக்கு. எடுவில்லை நான் பார்க்கலாம்னு சொன்னான். உடனே அர்ஜுனன் வில்லை எடுத்தான். அர்ஜுனன் வில்லை எடுக்க அவனுடைய பானம் அத்தனையும் வென்று விட்டான் ஏகலைவன். அப்பொழுது சொன்னான் ஏகலைவன், அர்ஜுனா, நீ வில் யுத்தத்தை முறையாக பற்றவன், நான் தெய்வ சக்தியால் அடைந்தவன். உனக்கும் எனக்கும் போட்டியும் எதிர்ப்பும் வேண்டாம் என்பதனாலவே என் மனதை நான் அடக்கி வைத்திருக்கிறேன். ராஜகுமாரர்கள் என்னிடம் வந்து தோற்று ஓடக்கூடாது, அது உன்னுடைய மரியாதைக்கு இழிவாகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் நான் தோற்று போவதா? அது நடக்காதுன்னா. அர்ஜுனா, இறுதியாக நான் கூறுகிறேன், சமாதானமாகவே உன் நாட்டுக்கு சென்று விடு. உனக்கு எனக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் துயரங்களும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். உன்னிடம் நான் வீழ்ச்சி அடைந்து விட்டால் வேந்தர்கள் மகன் என்று இந்த உலகம் என்னை பழித்து சொல்லும். ஆகையினால் உன்னை வெல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னான். பார்க்கலாம்னு சொன்னான். உடனே அர்ஜுனன் அடுத்த பானத்தை எடுத்தான். அடுத்த பானத்தை எடுக்கும் பொழுது ஏகலைவன் வாயு பானத்தை எடுத்தான். வாயு பானம்னா காற்றை வர வைப்பது. வாயு பானத்தை எடுத்துக்கிட்டான். வாயு பகவானே, இவர்கள் அனைவரையும் உன் சக்தியால் அரண்மனையில் கொண்டு போய் விட்டு விடுவாயாகன்னு சொல்லி ஒரு பானத்தை போட்டான். கடினமான காற்று வந்துச்சு. அந்த காற்று இவங்க 5 பேரையும் அந்த குதிரைகளோட தள்ளி கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் அரண்மனையில் கொண்டு போய் தள்ளிடுது. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்பொழுது வந்து அர்ஜுனனை பார்த்து மனதால சொன்னான், அரசர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அறிவற்று செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் யார் மூலமாவது பாடம் படித்துக் கொள்கிறார்கள். பஞ்சபூதத்தை வெல்ல முடியாது என்ற உண்மையை உணராமல் அர்ஜுனன் பேசிவிட்டான். ஆகையினால் அவர்கள் வீரர்களாகவும் ராஜகுமாரர்களாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கின்ற ஆணவம் அழிய வேண்டும், கர்மங்கள் மாய வேண்டும். சிவனே, என் பக்கம் குற்றம் இருந்தால் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஏகலைவன் தன் இருப்பிடத்துக்கு சென்றான். இப்படி ஒரு சம்பவம் மகாபாரதத்தில் இருந்துச்சுங்கிறத நீங்கள் இப்போ தான் இந்த கதையெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஆனால் ஏகலைவனுக்கும் அர்ஜுனனுக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. பாண்டவர்களை ஏகலைவன் வென்று விட்டான். அப்படி வெல்லதுக்கு காரணம் ஏகலைவன் பக்கத்தில் தர்மம், ஆனால் இவங்க பக்கத்தில் ஆணவம். இந்த ஆணவம் தான் தனி ஒரு வேடனாகவும் நம்மளை என்ன செஞ்சிட முடியும்னு நினைச்சு அவன் செஞ்சிட்டான். ஆனால் அந்த ஆணவமும் அழிந்தது, அவனுடைய கோபமும் வந்துச்சு. அந்த கோபத்தை மனதில் வஞ்சகமாக வச்சு துரோணாச்சாரியார் மூலமாக கட்டை விரலை தாரமாக வாங்கினால் ஒரு காலம் கடந்து, அதை பற்றி நம்ம பின்னால் பேசலாம்.
அதனால எந்த மனிதன் பிறந்தாலும், வாழ்ந்தாலும், வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், உள்ளத்திலே ஆணவம் இருக்கக்கூடாது என்ற உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான், இன்னைக்கு ஆணவம் என்ற ஒரு சப்ஜெக்ட்ட பத்தி உங்கள்ட்ட நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்து அடுத்த உத்தரவுல நம்ம வந்து கர்மத்தை பத்தி பேசுவோம். அதுக்கு அடுத்து மாயையை பற்றி பேசுவோம். இப்படி ஒவ்வொரு ஞானத்தை பற்றியும் நம்ம பேசி எல்லாரும் புனிதமாக இந்த உலக வாழ்க்கையை கழிப்போம். எந்நாளும் மாசில்லாத மனதுக்குள்ளே ஈசனை வைத்து புண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அருள்வாக்கை தொடங்க வந்திருக்கிறோம். வாழ்க வணக்கம்.